இதுதான் இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த நிகழ்வில் 25 பேரின் உடல்கள் இதுவரை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. 38 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஒருவரின் உடல் மட்டும் இன்னும் அடையாளம் காணப்படாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த துயர சம்பவத்தில் ஏமூர் புது கிராமம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரே ஊரில் மட்டுமே 6 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தாய், மகள் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் என இந்த துயர சம்பவத்தில் மேலும் துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தது தமிழகத்தில் அண்மை காலத்தில் அரசியல் பிரச்சார நிகழ்வில் இத்தனை பேர் உயிரிழந்த நிகழ்வு என்பது இதுதான் முதல் முறையாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் முதல் முதலமைச்சர் வரை பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இங்கு 51 பேருக்கு கரூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த உயிரிழப்பானது மேலும் அதிகரிக்க கூடாது என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. கரூர் நகரம் முழுவதுமே அந்த அருகில் உள்ள ஊர்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த உயிரிழப்பில் 39 பேரில் 30க்கும் மேற்பட்டோர் கரூரை சேர்ந்தவர்கள் தான் என்பது அந்த கரூர் மாவட்டம் முழுவதுமே துயர கடலில், கண்ணீர் கடலில் அந்த உறவினர்கள் அழும் காட்சிகள் மற்றும் அந்த விபத்து ஏற்பட்ட கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அந்த வேலுச்சாமிபுரம் என்ற பகுதி முழுவதிலுமே அந்த காலணிகளும் மற்றும் அங்கு அவர்களது உடைகளும் குழந்தைகளின் பைகளும் வாட்டர் பாட்டில்களும் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சியை காண்போர் நெஞ்சை கண்ணீர் குளமாக்கும் வகையில் சோகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த சிகிச்சை பெற்று வரும் 51 பேருக்கும் உரிய சிகிச்சை அளித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்வதற்காக சேலம், மதுரை மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு மருத்துவ குழுக்கள் இப்போது கரூர் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் இருந்து மருத்துவ குழுக்கள் மேலும் கூடுதல் எண்ணிக்கையில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த கரூர் வேலுச்சாமிபுரம் அந்த ஒற்றை அந்த சாலை பகுதி குறுகலான பகுதி என்பதால் அந்த பகுதியில் கூடுதலான எண்ணிக்கையில் நடிகர் விஜயை பார்ப்பதற்கான அந்த ஆர்வத்தில் ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்ததால் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் அதன் பின்னர் அந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஆணையம் அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி, ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அந்த பகுதியில் நேரடியாக பார்வையிட்டு விபத்து ஏற்பட்ட பகுதியில் காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இத்தகைய ஒரு துயரமான சம்பவம் இனிமேல் இந்த பகுதியில் நடைபெறாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசியல் தலைவர்களின் நிகழ்வுகளில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்களின் விருப்பமும் எழுந்திருக்கிறது. கரூர் முழுவதுமே இந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் உயிரிழந்தோருக்கு துக்கத்தை அனுசரிக்கும் வகையில் கரூர் மாவட்டம் முழுவதும் இன்று கடையடைப்பு அந்த வணிகர் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துயரத்தில் கரூர் மாவட்ட மக்களோடு தமிழக மக்கள் மட்டுமல்ல நாடு முழுவதிலும் இந்த பேரதிர்ச்சியான பேரழிவு சம்பவத்தை கண்டு மக்கள் பெரும் அதிர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். இதில் 40 பேர் இந்த மருத்துவமனையில் 51 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 40 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் ஒரு 11 பேர் புறநோயாளிகளாகவும் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள்.